கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நமக்கு அழகான கண்களை படைத்திருக்கிறார். எதற்குன்னா அழகான ஒளி, நிறங்கள், இந்த பசுமையானது, கலர் கலரான பூக்கள், அழகான பார்வைகள் நமக்குள்ளே இருக்க வேண்டும். மனுஷனுக்குள்ளே நம்ம மனுஷனை பார்க்கும்போது அவனுக்குள்ளே இருக்கிற குற்றத்தை பார்க்காமல் அழகான அவனுக்குள்ளே ஏதாவது ஒரு நன்மை இருக்கும், அதை நாம் பார்க்க வேண்டும். இல்லை சிலருக்கு அப்படி இல்லை, மற்றவங்களுடைய குறைகளை மாத்திரமே பார்த்து கொண்டு அதில் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அப்படி இல்லாமல் இவங்க அந்த மாதிரி, இவங்க எப்படி முன்னேறிட்டாங்க, இவங்க எப்படி இப்படி ஆனாங்க, இப்படியெல்லாம் பேசுவதை விட்டுவிட்டு அந்த மாதிரி காரியங்கள் அதமாய் யோசித்து நீங்கள் பார்க்குறதை காட்டிலும் ஒரு அழகான இயற்கையை பாருங்கள். ஆண்டவர் இவ்வளோ அழகான ஒவ்வொன்றும் படைத்திருக்கார். வானம், பூமி, சந்திரன், சூரியன், அழகான பூக்கள், பசுமையான மரச்செடிகள், காய்கறிகள். ஆண்டவர் ஒவ்வொரு உள்ளத்திலே ஆண்டவர் இவ்வளோ அழகான தாளந்தை வைத்திருப்பார் மற்றவங்க கிட்ட. அந்த தாளந்தை நீங்கள் இப்படி பாருங்கள், ஆண்டவரை துதிங்க. ஃபஸ்ட்டு நம்ம கண்ணில் இருக்கிற மற்றவங்களை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் யார் என்பதை பார்த்து அதை சரி பண்ணுங்கள். மற்றவங்களே அவங்களே பார்த்துக்கட்டும். சரிங்களா? தேங்க்யூ.